ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பாக்ஸில் சொன்ன மாதிரி எங்கள் யூடியூப் சேனலில் முறையாக ஸ்வீட் டிஷ் ஒன்று செய்ய போகிறோம். வாங்க நாங்கள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க. பத்து லிட்டர் பால் வாங்கியிருக்கோம். நீங்கள் பால்கோவா தான் செய்ய போகிறோம். சுத்தமான பால் எப்போவுமே மஞ்சள் கலரில் தான் இருக்கும். முடிஞ்சிடும். பால் கொதிக்கிற வரைக்கும் அப்படியே விட்டுறது தான். கட்டியாக வர வரைக்கும் நல்லா கலக்கணும். பொங்குதுரா சீக்கிரம் மக்கள்லாம் சுவையாக இருக்குதுல்ல, பயங்கர தீரிச்சு. பயங்கரமாக இருக்குது. இதில் சக்கரை போட்டு குடிச்சா செம்மையாக இருக்கும். அது கராயி வெளியே இருக்குது. பரடி எரியுது. பால் நல்லா கொதித்து வரும்போது, நல்லா சுண்டின்னு இருக்கும்போது, ஒரு 10 லிட்டர் பாலுக்கு ஒரு 1.5 கிலோ சக்கரை மாதிரி போட்டு நல்லா கலக்கி விடணும். உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. வேணும்னா பால்கோவா ரெடி. This is real Palkova.
இவ்வளோ வந்துச்சு இல்லை பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. 1 ஹவர் அப்படியே ஆற விட்டிங்கன்னா அது அப்படியே கட்டி ஆகிடும். எடுத்து டேஸ்ட் பண்ண வேண்டியது. இன்றைக்கி செஞ்ச பால்கோவா ரொம்பவே நல்லாயிருக்கு. சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களுக்குலாம் டாக்டர்லாம் சொல்லியிருப்பாங்க பெரியவங்களாம் சாப்பிடக்கூடாது சக்கரை பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது நாட்டு மாட்டு பாலில் செஞ்சுட்டு ஸோ எல்லாருமே சாப்பிடலாம். பெரியவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சர்க்கரை வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதில் இருக்கிற மாதிரி சத்து வேறு எதுவுமே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே யூஸ் பண்ணி சாப்பிடுவோம். ரொம்பவே நல்லாயிருக்கு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பயணிப்போம். வாழ்க வளமுடன்.